கேட்குற டைம் தான். தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தா முட்டை, அப்புறம் தேங்காய், மிளகாத்தூள், கறிவேப்பிலை, உப்பு, சின்ன வெங்காயம் இவ்வளவும் கூடவே கரம் மசாலாவும் போட்டு அரைக்கணும். முழுசாக இருந்ததுன்னா முழுசாக போட்டுக்கோங்க, பவுடர் இருந்ததுன்னா பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் அப்பளத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணணும். ஸோ முட்டையை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். வேக வச்ச பிறகு அதை தோல் உடைச்சி எடுத்துக்கணும். இது சிம்பிளான ரெசிபி, 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இந்த முட்டை வேகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம். அடுத்து இதை தாளிக்கணும். ஆக்சுவலாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு அதுக்கு பிறகு அரிசி போட்டு தான் தாளிக்கணும். அரிசி, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை இவ்வளவும் போட்டு தாளிக்கணும். அரிசி தான் ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் திட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி புது புது டிஷ்ஷஸாக உங்களை